Point of intersection of two straight lines. If x minus x1 by a1 is equal to y minus y1 by a2 is equal to z minus z1 by a3. இது Cartesian equation of a straight line னு சொல்லுவோம். இப்போ சாதாரணமா equation of a straight line நம்ம எப்படி எழுதுவோம்னா, இப்போ ஒரு straight line இருக்கு. இந்த straight line உடைய equation coordinate geometryல நம்ம எப்படி எழுதுவோம்? ax plus by plus c is equal to 0. So, ஒரு line உடைய equation நம்ம equation of a straight line, general equation of a straight line இப்படி தான் இருக்கும். ax plus by plus c is equal to 0. And இங்க Cartesian equation of a straight lineல, this is a straight line. So, இது மேல ஒரு point நம்ம assume பண்ணிக்கலாம், which is x1, y1 and z1. So, அதுதான் இங்க x minus x1, y minus y1 is equal to z minus z1, x1, y1, z1. So, இந்த line மேல இருக்கக்கூடிய ஒரு point. And then இந்த straight lineக்கு parallel ஒரு line இருக்குன்னு assume பண்ணிக்கோங்க. So, இங்க இந்த parallel line இருக்கு இல்லையா? So, இதுதான் a1, a2, a3. இதுல இருக்கக்கூடிய vector a1, a2 and a3. Okay? So, x1, y1, z1 அப்படிங்கிறது அந்த லைன் உடைய பாயிண்ட், அந்த லைன் மேல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் x1, y1, z1. இங்க டினாமினேட்டர்ல இருக்க a1, a2, a3ங்கிறது கொடுத்திருக்கிற லைனுக்கு parallel லைன், parallel வெக்டர். அதுதான் a1, a2, a3. Okay children? So, this is a straight line. இது Cartesian formல இருக்கு. இது ஒரு straight line and this is another straight line. X minus x2 by b1 is equal to y minus y2 by b2 is equal to z minus z2 by b3. These are the two lines. Then every point on the line is of the form. So there are two straight lines. Say this is S. So இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதை S ன்னு assume பண்ணிக்கலாம். And next second straight line இருக்கு இல்லையா, so இதை T அப்படின்ட்டு assume பண்ணிக்கலாம். And ஒவ்வொரு x minus x1 by a1 s ஓட equate பண்ணுங்க. So, ஒவ்வொன்றையும் இப்படி நம்ம s ஓட equate பண்ணும்போது இங்க பாருங்க a1 into s, a1 s, x minus x1 which is equal to a1 into s multiply பண்ணுங்க. So, you will get a1 s. அதாவது x is equal to minus x1 right side கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா x1 plus a1 s அப்படின்னு கிடைக்கும். So, அப்போ xக்கு பதில் என்ன எழுதுவோம்? x1 இந்த minus x1 right sideல கொண்டு வந்துட்டோம்னா x1 ன்னு கிடைக்கும் plus a1 s. அதே போல y is equal to a2s plus y1, அதாவது y1 plus a2s. So ஒவ்வொருதையும் s ஓட equate பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். x is equal to x1 plus a1s. Okay, அதே போல y is equal to y1 plus sa2. அப்போ z is equal to a3s plus z1. அதுதான் a3s plus z1. அதே போல இதை நம்ம equal to tக்கு நம்ம equate பண்ணும்போது b1 t ஆகும், minus x2 right side கொண்டு வரணும். So you get x2 plus t b1, இது y2 plus t b2, இங்க z2 plus t b3. So இது x, y, z. So ஒவ்வொன்றும் இது என்னது x, y, z. அதே போல இதுவும் என்னது x, y, z. இதை எப்போ நம்ம இதை ஈக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் ஓகே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே கிடைச்ச x1 plus sa1, y1 plus sa2, z1 plus sa3, அதே போல் is equal to tன்னு இருக்கும் இல்லையா, இதையும் ஒன்று ஈக்குவேட் பண்ணோம்னா x2 plus tb1, y2 plus tb2, z2 plus tb3 கிடைக்கும். இதை ரெண்டுதையும் ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பண்ணுறதுக்கு, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த வே வி வில் ஃபைண்ட் அவுட். ஓகே, இப்போ ஒவ்வொருதையும் நீங்கள் x1 plus sa1ஐயும் x2 plus tb1ஐயும் ஈக்குவேட் பண்ணுங்க. அதே போல் செகண்ட் பாயிண்ட்டையும் இங்கே இருக்கிற செகண்ட் பாயிண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. தேர்ட் பாயிண்ட் ரைட் சைடில் இருக்கிற தேர்ட் பாயிண்ட்டை ஈக்குவேட் பண்ணோம்னா we will get the values of s and t. So பாருங்க இங்க ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஈக்குவேட் பண்ணுவீங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த கொஸ்டின்ல ரெண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டு லைனும் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம்.
ஸோ இங்கே எஸ் வேல்யூ டி வேல்யூ நம்ம ஆப்டைன் பண்ணிவிட்டு எஸ் வேல்யூ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே போல் டீக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ரைட் சைடில். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சேமாக வரும். இப்போ டி இருக்க இடத்துல -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் -1 -1 -1. அதே போல் எஸ் இருக்க இடத்துல -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த சேம் -1 -1 -1. ஸோ இந்த ஈக்குவேஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி இருந்ததுன்னா there is a point of intersection. Is it clear, children? So by solving any two of the above three equations, we obtain the values of S and T. If S and T satisfy the remaining equations, the lines are intersecting lines. Otherwise, the lines are non-intersecting. Substituting the values of S or by substituting the values of T, we get the point of intersection of two lines. So, இதெல்லாம் ஒவ்வொன்றையும் ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் எஸ் வேல்யூ டி வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதை இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் சேமாக வரும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இஃப் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் கிவன் இன் வெக்டர் ஃபார்ம். ஸோ ஈக்குவேஷன் வந்து வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம கார்ட்டீசியன் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே போல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். Now let's see example 6.33. Find the point of intersection of the lines. So this is one Cartesian equation and this is another Cartesian equation of a straight line. So ரெண்டு Cartesian equation of a straight line இருக்கு. இதோடைய point of intersection find out பண்ண சொல்றாங்க. Okay. So this is one straight line. So இந்த straight line ஓட equation Cartesian formல இந்த மாதிரி இருக்குன்னு assume பண்ணிக்கோங்க. x minus 1 by 2 is equal to y minus 2 by 3 which is equal to z minus 3 by 4. Another straight line. So இங்க point of intersection ங்கிறது கிடைக்கும். So another straight line. இந்த line ஓட equation x minus 4 by 5 is equal to y minus 1 by 2 is equal to z ன்னு assume பண்ணிக்கோங்க. So நம்ம என்ன பண்ணணும், point of intersection obtain பண்றதுக்கு இப்பதான் பார்த்தோம். So what we saw. So இந்த இடத்துல இதை equal to s, இங்க இதை equal to t ன்னு assume பண்ணணும். அதே போல here இதை equal to s அப்படின்ட்டு assume பண்ணிக்கலாம். Okay. So ஒவ்வொருத்தையும் நம்ம equate பண்ணுவோம். 2s minus 1 ரைட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா +1. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 2s plus 1. ஓகே, ஸோ இங்கே x minus 1 divided by 2 is equal to s ன்னு கிடைக்கும். அதே போல் y minus 2 divided by 3 is equal to s. Similarly, z minus 3 divided by 4 is equal to s. ஸோ இங்கே இதை 2s ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ x is equal to 2s plus 1. Similarly, இது 3s plus 2. அப்போ y is equal to 3s plus 2. Similarly, இது 4s plus 3 கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 2s plus 1, 3s plus 2, 4s plus 3. Similarly, இதை tன்னு assume பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 5t minus 4 ரைட் சைடில் கொண்டு வாங்க, 5t plus 4. ஓகே, அதே போல் இங்கே 2t 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2t minus 1 ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா 2t plus 1. ஸோ அதே போல் z is equal to t னா only t we will write. ஓகே, இப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, ஒவ்வொன்றதையும் ஈக்குவேட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைட் சைடில் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது we get 2s plus 1 which is equal to 5t plus 4. 5t plus 4. Okay, this is plus. அப்போ இது எப்படி எழுதலாம், 2s minus 5t, 2s 5t லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க which is equal to 4 plus 1 ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா -1 which is 3. So we have 2s minus 5t is equal to 3. அதுதான் இங்க எழுதியிருக்காங்க பாரு, 2s minus 5t is equal to 3. So அதே போல செகண்ட் பாயிண்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க. 3s 2t இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 3s minus 2t is equal to -1. அதே போல இங்க 4s plus 3 is equal to t. அப்போ 4s minus t is equal to -3 கிடைக்கும். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம ஏதாவது 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன இருக்கு, 3s minus 2t is equal to -1. இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம t எலிமினேட் பண்ணோம்னா இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணாதான், ஏன்னா இங்கே 2t கிடைக்கும். அப்போ இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ we get 8s minus 2t
which is equal to minus 6. 2 ஆல multiply பண்றோம். So அப்படியே add பண்ணீங்கன்னா minus 14 ஆயிடும். So இது subtract பண்ணும்போது sign change ஆகும். So 3s minus 8s will become minus 5s. So these two will get cancelled. இங்க minus 1 plus 6 இருக்கு, which is 5. So 5 will get cancelled. So we have s is equal to minus 1. S உடைய value minus 1 என்றதை obtain பண்ணிட்டோம். Okay. So s is equal to minus 1. s உடைய value இதிலே போட்டு நீங்க substitute பண்ணுங்க. sங்கிற இடத்துல minus 1 போடுங்க, minus 4ங்கிறது கிடைக்கும். Okay. So minus 4, minus 3 இங்க கொண்டு வந்துருங்க. minus 4 plus 3 அப்படிங்கிறது minus 1. So minus 3 right side கொண்டு வாங்க. அப்போ t உடைய value எப்படி இருக்கும்? minus 1 இருக்கும். Okay children. So இப்போ இந்த t value minus 1 இருக்கு இல்லையா, இங்க போட்டு substitute பண்ணுங்க. இங்க minus 1 substitute பண்ணுங்க. minus 5 plus 4 என்னது? minus 1. Okay, minus 1. மறுபடியும் t உடைய value minus 1 substitute பண்ணுங்க. minus 2 plus 1 is minus 1. t உடைய value minus 1 substitute பண்ணுங்க. minus 1. இப்போ s உடைய value minus 1 substitute பண்றோம் left hand sideல. இதே point of intersection கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். s இருக்கிற இடத்துல minus 1 substitute பண்ணுங்க. minus 2 plus 1ங்கிறது என்னது? minus 1. இங்க s இருக்கிற இடத்துல minus 1ன்றதை substitute பண்ணுங்க. minus 3 plus 2ங்கிறது என்னது? minus 1. So s இருக்கிற placeல minus 1ன்றதை substitute பண்ணோம்னா minus 4 plus 3, which is minus 1. Therefore the point of intersection is minus 1, minus 1, minus 1. Is it clear children? Thank you.